திருப்பூர் அருகே அணைப்பாளையம் குளத்திற்கு தண்ணீர் செல்லும் மதகை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அடைத்துள்ளது விவசாயிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தண்ணீரின்றி விவசாயம் பாதிக்கப்படும் சூழலில் பொதுப்பணித்துறையினர் மதகை அடைத்தது ஏன்? நொய்யல் ஆற்றில் தண்ணீர் வீணாக கலந்து வருவதால் விவசாயிகள் அடையும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சாய ஆலைகள் மற்றும் தோல் ஆலைகளிலிருந்து கலக்கும் நச்சு கழிவுகளால் காவிரி ஆற்று நீர் விஷத்தன்மையாக மாறி வருகிறது. இதனால் காவிரி நீர் குடிநீராக பயன்படுத்த உகந்ததா என்பதை அறிய முழுமையான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. காவிரி, பவானி, நொய்யல் என 3 ஆறுகளுக்கு நீர் பாய்வதால் விவசாயம் செழித்து வளர்ந்த பூமியாக விளங்கிய திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தற்போது சாயப்பட்டறை கழிவுகளால் நிலத்தடி நீர் மாசு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக விவசாய மற்றும் குடிநீர் ஆதாரமும் கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த சூழலில் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே அணைப்பாளையத்தில் 58 ஏக்கர் பரப்பளவில் உள்ள குளத்தில் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் விவசாயத்திற்கு நீரை சேமிக்க முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது. ஒருபுறம் நிலத்தடி நீர் மாசடைந்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மறுபுறம் நொய்யல் ஆற்றில் கரை புரண்டோடும் நீரை சேமிக்க முடியாத நிலையால் பல்லவராயன்பாளையம், இச்சிப்பாளையம், கத்தாங்கண்ணி உள்ளிட்ட 4 கிராம மக்கள் விழிபிதுங்கி நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. நொய்யல் ஆற்று நீர் அணைப்பாளையம் குளத்திற்கு கடந்த 3ஆம் தேதி திறந்துவிடப்பட்ட நிலையில் குளத்திற்கு வந்த நீரை விவசாயிகளும் கிராம மக்களும் மலர் தூவி வரவேற்றனர். விவசாயிகளின் மகிழ்ச்சியை பொறுக்காத பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தண்ணீரில் TTS அளவானது 700ஆக அதிகரித்துள்ளதாக கூறி 3 நாட்களிலேயே மதகை அடைத்து தண்ணீரை மீண்டும் நொய்யல் ஆற்றுக்கே திருப்பிவிட்டுள்ளனர். இதனால் 4 கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்த்த விவசாயிகளும் கிராம மக்களும் பொதுப்பணித்துறையினரின் செயலால் ஏமாற்றமடைந்துள்ளனர். இப்போ நல்ல தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க. நாங்கள் நல்ல தண்ணி வந்துமே நாங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறோங்க. இதை அரசாங்கம் எங்களுக்கு மதகு சரி பண்ணி கொடுக்கணுங்க. 4 நாளைக்கு முதல்ல பார்க்குறப்ப 400 DDS வந்ததுங்க. அப்புறம் நேற்று பொதுப்பணித்துறையில் செக் பண்ணி பார்க்குறப்ப 700 DDS வந்தது அப்படின்ட்டு அடைச்சிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு 700 DDS அந்த DDS பற்றி பார்க்குறப்ப 700 DDS இருக்குதுங்கிறாங்க. ஆனால் தண்ணி பார்த்தோம்னா கண்ணாடி மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. உப்பு தண்ணி நாங்கள் குடிச்சு பார்த்தோம்னா நல்லா தான் சுவையாக தான் இருக்குதுங்க தண்ணி போகாமல். அணைப்பாளையம் பகுதியில் பழுதடைந்துள்ள 2 மதகுகளையும் சீரமைக்க வேண்டும். தற்போது நொய்யல் ஆற்றில் வரும் வெள்ள நீரை மீண்டும் அணைப்பாளையம் குளத்திற்கு திறந்துவிட வேண்டும் என 4 கிராம மக்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பஞ்சாயத்துல பல ஊர்களை பற்றி 20 ஊர் மேலே நிறைய ஊர் இருக்குங்க. இதெல்லாம் ட்ரையான ஏரியா, தண்ணியே கிடையாது, நம்ம ட்ரையாக இருக்குது. இந்த குளம் நீர் தாக்கமாக நிலத்த நீர் அதிகமாக டெவலப் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த ஏற்பாடாக நாங்கள் எல்லா மக்களையும் சேர்ந்து பொதுமக்களை சேர்ந்து குளத்தூர் வருகிறோம். ஆனால் சில நேரத்தில் தண்ணி போகிற சமயத்தில் அணை அடைச்சிருக்காங்க. பெரிய வருத்தமாக இருக்குது. இந்த பிரச்சனையை சம்மந்தப்பட்ட பொதுப்பணி அதிகாரி கவனத்துக்கு கொண்டு போய் நல்ல நீரை தேக்க முயற்சி பண்ண கேட்டு விவசாயிகள் மற்றும் 4 கிராம மக்கள் இணைந்து நீர்வழிப்பாதையை சுத்தம் செய்து அணைப்பாளையம் குளத்திற்கு தண்ணீர் செல்ல உழைத்தது தொடர்பான செய்திகளை முதலில் ஒளிபரப்பி விவசாயிகள் மீது அக்கறை கொண்டுள்ள ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். எத்தனையோ பாடுபட்டு ஒரு 4 நாள் தூக்கம் இல்லாம இரவு பகல் பாராமைங்க தன்னார்வலர்களை கொண்டு இந்த வேலை செஞ்சு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை விவசாயிகளாகி நாங்க ஊர் கூடி தேர்தல் சொல்லிங்க ஒரு 10 கிராமத்து மக்களை கூட்டிட்டு எத்தனையோ பாடுபட்டு கொண்டு சேர்த்தலைங்க. 2 நாள்ல இந்த தண்ணி இவ்வளவு இருக்குதுங்க. இன்னும் கொள்ளளவு அதிகமா இருக்குது. இது மாதிரி இன்னும் 3 மடங்கு அணைக்கு வர வேண்டிய தண்ணி இருக்குங்க. இந்த நிலையில பொதுப்பணித்துறை தண்ணியில TDS அளவு அதிகமா இருக்குன்னு அடைச்சிக்கிறாங்க. தன்னார்வலரால் சேர்ந்துங்க ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இந்த அணைப்பாளையம் குளத்திற்கு நீர்வழி பாதையை தூய்மைப்படுத்தினதை இந்த ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வெளியுலகத்துக்கு முதல்ல வெளியுறவுக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்குங்க. அது எங்கள் விவசாயிகள் சார்பாக எங்க குழு சார்பாக மனமுகர்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றிங்க. விவசாயத்துக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்துக்கு விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நொய்யல் ஆற்றில் தொழிற்சாலை கழிவுநீர் கலப்பதால் தண்ணீரில் TTS அளவு அதிகரித்திருந்தாலும் 700 TTS என்ற அளவில் உள்ள தண்ணீரை குளத்தில் தேக்கலாம் என்றும்
இதனால் விவசாயத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தேவையில்லாமல் 2 நாட்கள் குளத்திற்கு தண்ணீர் செல்லாமல் மதகை அடைத்து வைத்திருப்பதால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் நொய்யல் ஆற்றில் வீணாக செல்வது விவசாயிகளையும் 4 கிராம மக்களையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது.